ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சிலபஸ் குரூப் 2 சிலபஸில் தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் வைலன்ஸ். ஓகேங்களா? ரிலீஜியஸ் வைலன்ஸு, கம்யூனல் வைலன்ஸ். ஓகேங்களா? கம்யூனல் வைலன்ஸுங்க ஒன்று தான். ஓகேங்களா? கம்யூனல் வைலன்ஸ்னால் அந்த கேஸ்ட் சம்மந்தமான வைலன்சஸ்ஸு. ரிலீஜியஸ் வைலன்சஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது இப்போ பார்க்க போகிறோம். ரிலீஜியஸ் வைலன்ஸ் அதே போல் வயலன்ஸ் ஆன் தி க்ரோத் ஆஃப் தி நேஷன், இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் இதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் எடுக்க போகிறது என்னென்னா, ஆன்டி சீக் ரியோட்ஸ் 1947 வந்து பார்ட்டிஷன் ஆஃப் இந்திய பிரிவினையில் நடந்த ஒரு கலவரங்களுக்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான கலவரம் அப்படின்னா ஆன்டி சீக் ரியோட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலை, இதற்கான காரணம் என்ன, இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சீக்கியர்கள் கலவரம். ஓகேங்களா? சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை 1984. ஓகேங்களா? எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தசரஸில் பொற்கோயில் மீதான இராணுவ தாக்குதலை அடுத்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது வந்து அமிர்தசரஸில் நடந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அன்னைக்கு வந்து இதை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அதுக்கு எதுனா வந்து 2 சீக்கிய இளைஞர்கள் வந்து அவங்க பாதுகாவலராக இருந்தவங்க, இந்திரா காந்திக்கு பாதுகாவலராக இருந்தவங்க, அவங்கள சுட்டு கொன்றுவாங்க. சுட்டு கொன்னது வந்து அக்டோபர் 31, 1984. அந்த படுகொலை நிகழ்ந்த உடனே என்ன பண்ணுச்சுன்னா, பல ஆயிரம் சீக்கியர்கள் இந்தியா முழுவதும் பல இடங்களில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து 35,000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2773 பேர் வரைக்கும் இதில் வந்து கொலை செய்யப்பட்டாங்கன்னு கூட ஒரு இதெல்லாம் இருக்குது. 2773 பேர் வரைக்கும் கூட கொலை செய்யப்பட்டாங்கிற ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? அதுபோல் கேசஸ்லாம் நிறைய பதிஞ்சாங்க, ஆனால் அந்த கேசஸ்லாம் விசாரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் 300க்கும் மேற்பட்ட கேஸ்கள், ஒரு தோராயமாக 300க்கும் மேற்பட்ட கேஸ்கள்லாம் பதியப்பட்டதுன்னா ஆனால் விசாரிக்கலை. என்ன காரணம் விசாரிக்காது இருக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1984லேருந்து 2096 அந்த காலகட்டம் வரைக்கும் கூட காங்கிரஸோட ஆட்சி. ஓகேங்களா? இது காங்கிரஸோட தூண்டுதல் பேர் தான் இந்த இது நடந்தது. ஏன்னா இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்க, உடனே சீக்கியர்கள் தான் இதுக்கு காரணம். யார்? 2 சீக்கியர்கள் காரணங்கிறதுனால டெல்லியில் தான் இது முக்கியமாக இடம்பெற்றது. அங்கே இருக்கக்கூடிய முக்கிய அந்த சீக்கியர்கள் வசிக்கும் இடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து நிறைய ரியாட்ஸ் நடந்தது. அவங்கள வந்து துன்புறுத்தினாங்க. சரி, இந்த வன்முறை கொல்லப்பட்ட மற்றும் கடுமையான பாதிக்கப்பட்ட சீக்கியர்களின் எண்ணிக்கை வந்து 35,000. ஓகேங்களா? சீக்கியர்கள் பலர் உயிருடன் கொளுத்தப்பட்டாங்க, பெண்கள் பாலியல் வன்முறைக்கும் ஆளானாங்க. அந்த அளவுக்கு இதோட கொடுமையாக இருந்தது. அப்போதைய குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங் தம் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சும் அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா எந்த அளவுக்கு இருந்து பார்த்துருங்க, குடியரசுத் தலைவரே வெளியே வர முடியாத அளவுக்கு இந்த இது நிகழ்ந்தது. இதோடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னா, இது எப்படி நடந்தது, இதுக்கான முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971லேருந்து அந்த சீக்கியர்களை பிளவுபடுத்தக்கூடிய விவரங்கள்லாம் நிறைய நடந்தது. அதில் வந்து இந்த சீக்கியர்கள் வந்து இந்த அகாலிதள், அதுபோல் அவங்களுக்குள்ளே உள்ள காலிஸ்தான் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலிஸ்தான், நல்லா என்ன பார்த்தீங்க, காலிஸ்தான் இயக்கம் தோன்றுறது. காலிஸ்தான்னா தனி நாடு கோரிக்கை. காலிஸ்தானோட இது என்னென்னா தனி நாடு. எங்களுக்கு வந்து எப்படி பாகிஸ்தான் வந்து ஒரு முஸ்லீம் நாடோ, அவங்களுக்கு முஸ்லீம்கள் தனியாக கேட்டாங்களோ, அதுபோல் எங்களுக்கு சீக்கியர்களுக்கு தனி நாடு வேணும். இதுதான் காலிஸ்தானுடைய ஒரு முக்கிய நோக்கம். காலிஸ்தான். ஓகேங்களா? அவங்களுடைய முக்கிய நோக்கமே அதுதான், சீக்கியர்களுக்கு தனிநாடு. இதை முன்வைச்சு அங்கே பிந்த்ரன் வாலி, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, பிந்த்ரன் வாலி. இது வரலாறு, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மட்டும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எப்படி நிகழ்ந்ததுக்கான வரலாறு தெரிஞ்சுக்கணும் தேவை. நீங்கள் எடுத்து படிக்கக்குள்ள வரலாறுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? பிந்த்ரன் வாலி அப்படிங்கிறது தான் இதோட தலைவராக இருந்தார். இவங்க வந்து பொற்கோயிலில் வந்து போய் தங்கியிருந்தாங்க. தங்கி அங்கே வந்து அவங்கள வந்து நிறைய இந்த ஆயுத பயிற்சி இதெல்லாம் பண்ணதுனால இது வந்து பிரச்சனையாயிடும், நாட்டை பிளவுபடுத்தும் அப்படின்னு இந்திரா காந்தி வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 1983. ஒரு வருஷத்துக்குள்ளாரியே இவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க. ஓகேங்களா? சரி,
ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க கான்ட்ரவர்ஷியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா இதுக்கு வந்து பிந்திரன்வாலையை வளர்த்ததே வந்து இந்திரா காந்தி அப்படிங்கிறது, அதில் வந்து பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது வேறு. நம்மளுக்கு தேவையானது இதோடைய ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இதோட கமிஷன்ஸ் முக்கியமானது. இந்த இதை விசாரிக்கிறதுக்காக வந்து மிஸ்ரா கமிஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கமிஷன் மிஸ்ரா கமிஷன். அதே போல் 2005 அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. 2000 செட்டப் பண்ண அந்த கமிஷனை 2005 கொடுத்தாங்க ரிப்போர்ட்டு. அது என்னென்னா நானாவதி கமிஷன். நானாவதி கமிஷன் இன்னொன்றுக்கு வரும் வந்து கோத்ரா ரயில் விபத்து, ரயில் எரிப்பு சம்மந்தமான அந்த இதுக்கும் வரும். நானாவதி கமிஷன் வந்து 2005 கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து சரியாக கையாள தெரியாத கவர்மெண்ட்டால பிரச்சனை, ஓகேங்களா. அங்கே சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு தரல. அதே போல் அங்கே இருந்த டெல்லி கவர்மெண்ட்டு, அங்கே இருக்க கவர்னரு, அதுபோல் அங்கே இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் முக்கியமாக காரணம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். அதுக்கப்புறம் இப்போ கூட அவங்களுக்கு வந்து ரிலீஃப்லாம் அறிவித்தாங்க, ஓகேங்களா. இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிதிகள் அதெல்லாம் அவங்க கூட இப்போ கவர்மெண்ட் அறிவித்தாங்க, ஓகேங்களா. சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக 2015 ஓகேங்களா, 2014 வந்து இவர் மோடி வந்ததுக்கப்புறம் 2015 ஒரு கமிட்டி மாதிரி, ஓகேங்களா. ஃபுல் கமிட்டி கிடையாது அது ஒரு பிரமோத் அஸ்தானா, ஓகேங்களா. சிபிஐ இயக்குனராக இருந்த பிரமோத் அஸ்தானா தலைமையில் ஒரு குழு மாதிரி அமைச்சாங்க, ஓகேங்களா. அது என்னென்னா அந்த கேஸ்லாம் அந்த நிறைய கேஸ் இருந்தது, அதெல்லாம் கைவிடப்பட்டது, ஓகேங்களா. கேஸ்லாம் விசாரிக்கலை, அதை மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி இந்த பிரமோத் அஸ்தானா கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது கேஸ் இன்னும் நடக்குது. இன்னும் இப்போ கூட வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனைலாம் வழங்கணும் அப்படின்னு வந்து இப்போ கூட 2018 வரைக்கும் கூட இதோட இது இன்னும் போயிட்டுருக்கு, 30 வருஷத்துக்கு மேலே, புரியுதுங்களா. சரி, இதுதான் இதை பற்றின வரலாறு, மற்ற விஷயங்கள் எல்லாம், ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு ரியாட்ஸ் சம்மந்தமானது, ஓகேங்களா. கம்யூனல் வைலன்ஸ்னா இது நீங்கள் வைலன்ஸில் வந்து வச்சுக்கலாம் அது, ஓகேங்களா. இங்கே நடந்த ஒரு முக்கியமான சீக்கியர் படுகொலைங்கிறது இந்தியாவில் நடந்த ஒரு முக்கியமான இது ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து காஷ்மீர் படுகொலை பார்ப்போம். அடுத்தது வந்து இங்கே குஜராத் கலவரம், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம், ஓகேங்களா. சரி, ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறதுனால இதை பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.